Hi Las, welcome back to my channel Pearl Princess Illa's Lifestyle. இந்த சேனலில் மெயினாக அன்பாக்சிங் vlog இந்த மாதிரி பார்ப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் சீரமோட ரிவ்யூ தான். நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதனோட ரிவ்யூ தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல் டீட்டெயில்டாக யூசேஜ் ரிவ்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு சேனலான லாங் ஹேர்ட் பிரின்சஸ் இளவரசி அப்படிங்கிற சேனலில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் யூசேஜ் வீடியோ மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது லிவான் சீரம் தான். எந்த விதமான ஹேர் வாஷும் நீங்கள் பண்ண தேவையில்லை இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸி டு அப்ளை, லைட் வெயிட்டு, ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கும். இதிலே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து ட்ரை ஹேர் இருக்கிற ஹேரை வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங்கான லுக்கு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இது. ஃபஸ்ட்டு ஒன் பிங்க் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிஸி ஹேரை வந்து நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சில்கியான முடி கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஹேராக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்மூத்னஸ் தான் தேவை. அதே வந்து ஆயிலி ஹேராக இருக்குது அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா சில்கி ஸ்மூத்தாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து பர்பிள் பாட்டில் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நானும் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எனக்கும் ரிசீவ் ஆகிடுச்சு. என்னோடது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரை ஹேர் தான். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் சீரமும் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 150 ருபீஸ் ரேஞ்சில் தான் வந்து வருது. அண்டு இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் பிங்க் கலர் தான். இது வந்து நல்ல ஒரு பம்ப் பண்ணுற மாதிரியான இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டட், ஈஸி டு யூஸ் தான். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, செகண்ட் டே வந்துட்டு தலையில் எண்ணெயே வைக்க மாட்டாங்க. ஆனால் முடி வந்து ரொம்ப ட்ரையாக அன்மேனேஜபிளாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி என்னோடய முடி ரொம்ப ரொம்ப ட்ரை ஹேரு. நான் வந்து இதை சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய சிக்கு போடும். ஒன்ஸ் நான் ஃபுல்லாக கோம் பண்ணாலும் திருப்பி சிக்கு போடும். அந்த மாதிரி தான் என்னோடய முடியோட கண்டிஷன் இருக்கும். ஸோ நான் அந்த சீரம் அப்ளை பண்ணி ஹேரை வந்து பின்னல் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு சிக்கே இருக்காது. நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் நான் இது வந்து சூஸ் பண்ணேன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் வந்து இப்போ சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் பாமில் கையோட உள்ளங்கையில் வந்துட்டு நல்லா பம்ப் பண்ணி ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடியை 2ஆக பிரித்து நீங்கள் வந்து இதை உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரூட்டில் அப்ளை பண்ணாதீங்க, அதாவது மண்டை இருக்கு இல்லையா தலைமுடி, அங்கே வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு லென்த் ஆஃப் ஹேர் நீளமாக இருக்கிற முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். தலைமுடியை எக்காரணத்தை கொண்டு டச்சே பண்ணிடாதீங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும். எனக்கு ஜஸ்ட்டு சாஃப்டாக இருந்தால் போதும் அப்படின்னா கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இல்லை ரொம்ப அந்த மூவிலலாம் வர மாதிரி ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து எப்போவுமே வந்து ஃபியூ ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதுவே போதுமான அளவு இருக்கும். எனக்கு முடி சிக்கு இல்லாமல் இருக்கணும், அதுக்காகவே நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு சிக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னோடய ஃபுல் லென்த் ஆஃப் ஹேருக்குமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். நான் அது எப்படி அப்ளை பண்ணேன், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் கோம் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்னோடய இன்னொரு சேனலில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லாங் ஹேர்ட் பிரின்சஸ் இளவரசி அப்படிங்கிற சேனலில் இருக்கும். மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலில் நிறைய வந்து நேச்சுரலான ஹேர் கேர், ஹேர் க்ரோத் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டு பி ஹானஸ்ட் இந்த சீரம் நான் வந்து 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். பாட்டில் தான் வேறையே தவிர அதே சீரம் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரமும் கூட. என்னோடய ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோ வந்து நான் லாரியல் பாரிஸ் ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு ஷைனிங் கொடுக்கும், இது வந்து ஸ்மூத்னஸ் கொடுக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸு. வேறு ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ரிவ்யூ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி என்னோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க. என்னோட மெயின் சேனலோட பேரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.